ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH யூடியூப் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூண்டு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி விடக்கூடாது. இங்கே பாருங்கள், எண்ணெயிலே தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பூண்டு சட்னி ஒரு வாரத்துக்கு வச்சிருந்து சூப்பராக எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். கைப்படாமல் வச்சுருங்க. பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதை அப்படியே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. அப்படியே அரைக்க போகிற ஜார்லேயே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 கப் அளவுக்கு பூண்டு, ஒரு 6-7 பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், முழு பூண்டாக தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, தேங்காய், கொப்பரை தேங்காய் 1/4 கப்புக்கு எடுத்துக்கணும். ஒரு டீஸ்பூன் சீரகம். இங்கே பாருங்கள், இது கூடவே 2 டீஸ்பூன் தனியா. அதில் ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 10 மிளகாய் எடுத்துருக்கேன். நடுவில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப தீச்சிடக்கூடாது. பூண்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் தான் எடுத்துருக்கேன். சூடு ஆறுது. அப்படியே எடுத்து ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எள்ளு சேர்த்துருக்கோம் பாருங்கள், அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. தூள் உப்பு. இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மாங்காய் ஊறுகாய். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் வேறு இருக்குது. இங்கே பாருங்கள், பூண்டு சட்னிக்கு காரம் வச்சா தான் நல்லாயிருக்கும். கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ரைஸ் கூடயே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.